இன்றைக்கி எனக்கு வந்த சோதனையா இல்லை அந்த வெங்காயத்துக்கு வந்த சோதனையான்னு தெரிலங்க. ஒவ்வொரு வெங்காயம் எடுக்க எடுக்க அழுகி போயிட்டே இருந்தது. சரி சுண்டல் வேக வச்சுருந்தா அதை தாளிச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு தாங்க ரெடி ஆகிட்டு இருந்தேன். சரி வெங்காயம் அரிஞ்சு பார்த்தா ஒவ்வொரு வெங்காயம் லைனாக அழுகி போயிருக்கு. சரின்ட்டு கடைசியாக ஒரு வெங்காயம் ஃபைனல் பண்ணி அரிஞ்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போகலான்னு ஐடியாவே இல்லைங்க. அதனால் காலையில் எப்பவும் போல் சுண்டல் ஊற வச்சு தாளிச்சிக்கலாம் ஈவினிங் அப்படின்ட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவானங்காட்டி தாளித்து அம்மாவுக்கு தம்பிக்கெலாம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். சுண்டல் தாளிக்கிறப்ப கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அம்மா ஊரில் பெருமாள் கோயிலும் ஈஸ்வரன் கோயிலும் கும்பாபிஷேகம் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு மண்டலாபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் அக்கா கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போகலான்னு தான் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங்லேருந்தே பெரியம்மா பூ இருக்குது, சரி அரளிப்பூ இருக்குது, அதெல்லாம் கட்டி கொண்டு போகலாம் சாமிக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி போகிற 2 கோயிலுமே என் லைஃப்பில் ஸ்பெஷலான கோயிலுங்க. ஏன்னா நாங்கள் 10th படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த கோயிலெலாம் போய் சாமி கும்பிட்டு வேண்டிட்டு தான் போயிருக்கோம். ஸோ அதனால் இந்த கோயில் எப்போவுமே என்னோடய ஸ்பெஷல் கோயில். அவ்வளோதாங்க, பூவெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.